அன்னை தெரேசா அறக்கட்டளை மற்றும் பேரவையுடைய இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றக்கூடிய அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்குரிய சகோதரர் ஜி.கே. தாஸ் அவர்களே, மேடையில் வீற்றக்கூடிய பெரும் பேற்றுக்குரிய மக்களே, நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய மதிப்புக்குரிய சகோதரர் ஜி.கே. தாஸ் அவர்களோடு நான் ஒரு 45 ஆண்டு காலமாக பொது வாழ்வில் பயணம் செய்து கொண்டிருந்தவன். இந்த அறக்கட்டளை தொடக்கத்திலிருந்து 27 ஆண்டு காலமும் அவரோடு துணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே என் வாழ்நாளில் சந்தித்த பல்லாயிரம் மக்களில், பல நண்பர்களில், பல தோழர்களில், பல்விதமான பணியில் நான் ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு அரசியல்வாதியாக, சட்டமன்ற உறுப்பினராக இந்தியா முழுக்க பல்வேறு தரப்பு மக்களும் பழகக்கூடிய வாய்ப்பு அல்லது அவர்களோடு நெருக்கமாக இருந்த வாய்ப்பு இருந்தால் கூட எனக்கு ஜி.கே. தாஸ் அவருடைய அந்த வாழ்வியல், அவருடைய அந்த தொண்டு உள்ளம், இதை என்னால் மறக்க இயலாது. அதைவிட அவர் மறுபிறவி எடுத்தவர். அவருடைய தொண்டுள்ளம் காரணமாக இறைவனின் ஆசீர்வாதத்தை நேரடியாக பெற்றவர். 2015ஆம் ஆண்டு இது சென்னை மாநகரம் மிக பெரு வெள்ளத்தை சந்தித்த போது அந்த பெருவெள்ளத்தில் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக சேற்றிலும் சகதியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அவர் பணியாற்றிய போது அவர் உடல் நலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு, அந்த தொண்டுள்ளம் காரணமாக அவர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அவர் சொல்லவே முடியாத துயரத்திற்கு உள்ளாகி, ஆனால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மறுபிறவி எடுத்தவர் என்றால் அதுதான் அவருடைய தொண்டுள்ளத்திற்கு இறைவன் செய்யக்கூடிய செயல். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், மனித நேயர். அவருடைய மனித நேயத்துக்கு துணையாக எதுவுமே இருக்க முடியாது. எப்படி அன்னை தெரேசா அம்மையார் அவர்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றினாரோ அதே பாணியில் இன்றைக்கு அவர் சிறப்பாக, மிக சிறப்பாக சொல்லுவதற்கே முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நீண்ட காலம் உடல் நலத்தோடு, நல்ல உள்ளத்தோடு இந்த பணியினை தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். அவருக்கு அவருடைய நண்பர் அவர்களும் அவருடைய துணைவேர் அவர்களும் துணையாக இருக்கிறார்கள். இந்த தொண்டு சிறக்க மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட மனமான வாழ்த்தி அவரோடு நான் என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை அவருடைய பணியில் நான் அவருக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.